வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, 1.5 தக்காளி மீடியம் சைஸ், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வரமிளகா, ஒரு 3 பட்டை, 3 ஏலக்காய், 200 கிராம் அரிசி, 50 கிராம் துவரம்பருப்பு ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. பருப்பு சாப்பாட்டுக்கு நெய் போட்டு செஞ்சால் தாங்க சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை ஹீட் ஆன பின்னாடி 2 பட்டை, 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் அது நல்லா பொரிச்சிட்டோன்னு வரமிளகா 2 போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க, இல்லை மிளகாய் தூள் வேணாலும் அது போட்டுக்கோங்க. பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டோன்னு பூண்டு நான் கொஞ்சம் எச்சா போட்டிருக்கிறேங்க. ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்படி போட்டோம்னா கேஸ் பிடிக்காது பருப்பு சாப்பாட்டுக்கு. கொஞ்சம் புதினா, மல்லி, ஒரு தக்காளி, அந்த தக்காளியும் போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி கொடுத்துட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. சிம்மிலே வச்சு பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்துட்டோன்னு நம்ம வந்து அரிசி போட்டுடலாங்க. அரிசி போட்டுட்டு மீதி அந்த மல்லி, புதினா இருக்குங்க. இப்போ வந்து இதை கலந்து கொடுத்து நம்ம உப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லி, புதினாவும் மேலே போட்டுக்கலாங்க. போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 4 விசில் விட்டேன். அப்போ தான் சாப்பாடு நல்லா பஞ்சாட்டிருக்கு. ஏன்னா அரிசி கம்மியாக போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி டைமில் நம்ம விசில் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கணும். இப்போ வாங்க சாப்பாடு கிளறி பார்க்கலாம். பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். சுட சுட பருப்பு சாப்பாடு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்